ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 172வது திருப்பெயர் நாமா ரத்னப்பிரபாய நமஹா. ரத்னங்கள் பூண்டு பிரகாசிப்பவனுக்கு நமஸ்காரம். ரத்னங்கள் அணிந்து ரத்னங்கள் அணிந்து பிரகாசிப்பவன். சாஸ்தா ரத்னங்களை பூண்டு பிரகாசிப்பதாக கூறும் தியான ஸ்லோகமானது ரத்னாபம் சுப்ரசன்னம் சசிதர மகுடம் ரத்னபூஷாபிராமம் சூலம் கேட்டம் கபாலம் சர முசலதனுர் பாகுஜங்கே ததானம் மத்தேபாரூடம் ஹரிஹரதனயம் கோமளாங்கம் தயாகரம் விஸ்வேஷம் பக்தபாலம் நதஜன வரதம் கிராமபாலம் நமாமி. ரத்னங்கள் போல ஒளியினால பிரகாசிக்கிறவனும் இன்முகத்தோடு இருக்கிறவனும் பிறைச்சந்திரனை ஜடையில சூடியவனும் ரத்னங்களை திரும்பி ஆபரணங்களாக பூண்டவனும் வில்லேந்திய தோழனும் முழங்கால் வரை நீண்ட கைகளில் சூலம் கேட்டயம் கபாலம் அம்பு உலக்க முதலியவற்றை ஏந்தியவனும் மதம் கொண்ட யானை மீதேறி வருபவனும் மென்மையான சரீரமுடையவனும் தயாளனும் விஸ்வேஷனும் பக்தர்களை காப்பவனும் துதிக்கும் ஜனங்களுக்கு வரமளிப்பவனும் கிராமத்தை காக்கிறதுக்காகவே கிராமங்களில் விட்டு இருக்கக்கூடிய ஹரிஹரதனையனை நமஸ்கரிக்கிறேன்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. ரத்னங்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னா போல நவக்கிரகங்களினுடையதான அந்த விசேஷமான தத்துவத்தை தன்னுடைய ஆபரணங்களை அணிஞ்சதுனால பகவானை சேவிச்சாலே அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுங்கிறதானது ஒரு தாத்பரியம். பகவான் விசேஷமான ரத்னங்கள் பூண்டு இருக்கார்னு சொன்னால் எல்லா விதமான குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கார். அநேகமான திருக்கல்யாண குணங்களினாலே சூழப்பட்டவராக இருக்கார். அதுக்கு நிதியாகவும் கொள்கலனாகவும் இருக்கார் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விசேஷமான அர்த்தம். அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.